டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப வலுவாக தேசிய கட்சிகளுக்கே சவால் விடக்கூடிய கட்டமைப்பாக இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. இது உண்மையாக கிண்டலாக சொல்லவில்லை. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளாக இருந்தாலும் அதை விட நேரடியாக காங்கிரஸுக்கு ஒரு சவால் விடக்கூடிய கட்டமைப்பு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்னு தான் உண்மையை சொல்லி ஆகணும். கிண்டலாக சொல்லணும்னா மூணு ஸ்டேட்டில் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, 4 ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையில் கட்டமைப்பு ரீதியாக காங்கிரஸுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தமிழக வரலாற்றில் அதிமுக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்தை பொன் எழுத்துக்களில் அவங்களோட வரலாறில் பொதிச்சு வச்சுருப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம் தான். ஏன்னா அந்த திண்டுக்கல்லில் நடந்த அந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி பெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து நீண்ட நாட்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி அப்படின்ற பெருமை அதிமுக அந்த திண்டுக்கல்லில் பெற்ற ஒரு வெற்றி மூலமாக இப்போ வரைக்கும் அது சாதித்து கொண்டிருக்கிறது. இப்பயும் அவங்க தான் அதிகாரப்பூர்வமான 2வது மிகப்பெரிய கட்சி, எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே திண்டுக்கல் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் ஒரு புதிய திருப்பத்தை தருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, காங்கிரஸுடன் ஏன் அதை ஒப்பிட்டோம், நேஷனல் கட்சின்றது போது பிஜேபி ஒப்பிடாமல் எதுக்கு காங்கிரஸ் ஒப்பிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோஷ்டி மோதலுக்கு காங்கிரஸ் கட்சி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எத்தனை கோஷ்டி காங்கிரஸ்ல இருக்கிற மொத்த உறுப்பினர்களை விட சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கிற கோஷ்டிகள் அதிகம் அப்படின்னு கிண்டலா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோஷ்டி மோதல் தலைவிரித்து ஆடக்கூடிய இடம் சத்தியமூர்த்தி பவன் அப்படின்றது அரசியல் விமர்சகர்கள் அறிந்த ஒரு உண்மை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இவ்வளோ பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டு கொண்டே இருப்போம், கோஷ்டியாக பிரிந்து கொண்டு இருப்போம். எந்த கோஷ்டி யார் காலை வாரிவிடும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு மோதல் உச்சத்தில் இருக்கும். இதே தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து இன்னும் 9 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த மாடல் காங்கிரஸ் இருக்கிற அந்த கட்டமைப்பை அப்படியே கொண்டு வந்து இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உண்மையில் ஆச்சரியம் தெரிகிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் அதற்குள்ள கோஷ்டி மோதல் உச்சத்தை அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். காரணம், நேரடியாக நமக்கு அனைவருக்கும் தெரிந்தவர் வந்து விஜய் அவர்கள். அவருக்கு அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது புஷி ஆனந்த் அவர்கள். அதற்கு அடுத்து ஈசிஆர் சரவணன் அப்படி இப்படின்னு சில பேருக்கு வந்து தெரியும். கொஞ்சம் இந்த ட்விட்டரில் இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் ராம்குமார் வரைக்கும் எல்லாம் தெரியும். பட் இதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே இளைஞர் அணி, மகளிர் அணி, ஒன்றிய அணி, மாவட்ட அணின்னு 4 கோஷ்டியாக பிரிஞ்சு திண்டுக்கல்லில் மாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெரியாரோடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறாங்க, அண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா 4 அணிகளாக பிரிந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர். 4 அணி நான் சொன்ன மாதிரி மகளிர் அணி ஆகட்டும், இளைஞர் அணி ஆகட்டும், ஒன்றிய அணி, மாவட்ட அணின்ட்டு 4 அணிகளாக பிரிந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து ஆட்சியை பிடித்து கட்சி, ஆட்சி, நிர்வாகம் எல்லாத்தையும் சமாளித்து உள்ளாட்சி தேர்தல் வரை வெற்றி பெற்று கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து சிஎம் வரைக்குமே பார்த்த கட்சிகள் எல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு கோஷ்டி மோதல் இருக்குமான்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு வந்து கட்சி பேரை சொல்லியிருக்கிறாங்க, கட்சின்னு ஒன்று ஓகே நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு கட்சியாக வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஒரு கொடி, ஒரு பாடல், இவ்வளோ தான் இவங்க கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியிலே வந்து பார்த்திங்கன்னா அது தூங்கு மூஞ்சி மரமா, தூங்கு மூஞ்சி பூவா, இல்லை வாகை பூவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது ஸ்பெயின் கொடியா தாவேக கொடியான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. இன்னும் அந்த பாடல், கட்சிக்கான கொடிக்கான பாடல் வந்து தமிழகம் முழுவதும் ப்ராப்பராக போய் ரீச் ஆகலை. பல பேருக்கு அது வந்ததே தெரியல. அந்த கட்சி ஒவ்வொரு இடத்திலும் கொடியை நடவில்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயே வந்து கோஷ்டி மோதல் வந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு ஒரு கோஷ்டி மோதல் வந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மாநாடு கூட போடாமல் கோஷ்டி மோதல் வந்திருக்கு அப்படின்றது வந்து அரசியலுக்கு உண்மையில் நல்லது கிடையாது. காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநாடு நடக்கிறதுலேயே ஒருவேளை இந்த மாதிரி கோஷ்டி மோதல் காரணமாக தான் மாநாடு தள்ளி போய் கொண்டிருக்கிறதான்னு தெரியல. உடனே நீங்கள் கேட்கலாம், மாநாடுக்கு தான் அஃபிஷியலாக எந்த டேட்டுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணலையே, அப்புறம் தள்ளி போச்சுன்னு எப்படி குற்றச்சாட்டு வைக்கலான்ட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விழுப்புரமில் இந்த தேதி செப்டம்பர் 23 எங்களுக்கு மாநாடு நடத்த பர்மிஷன் கொடுங்கன்ட்டு அவங்க வந்து கேட்டுட்டாங்க. உண்மையிலே பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, ஒரு ப்ராப்பராக அரசியலை அணுகும் கட்சி, இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு களமிறங்கும் கட்சி வந்து சொன்ன தேதிக்கு சொன்ன விதத்தில் மாநாடு நடத்தி காண்பிப்பது தான் அவர்கள் அரசியலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அணுகுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு குறியீடாக இருக்கும்.
பட் பர்மிஷன் செப்டம்பர் 23ஆம் தேதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவங்க எதற்காக அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களோ தெரியல. பட் இது விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முதல் அடியாக தான், முதல் செருக்கலாக தான் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் ஒருவேளை இந்த கோஷ்டி மோதலாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் நம்மால் தவிர்க்க முடியவில்லை. கோஷ்டி மோதல் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அல்டிமேட்டாக எல்லாருமே தலைமைக்கு கட்டுப்பட்டு அது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்களுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் அவரவர்களுடைய பவரை காமிக்கணும் அப்படின்றது, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அரசியல் ஒரு மாநாடு போடுவதற்கு முன்பாகவே நாங்கள் தான் இந்த ஏரியாவில் பெரிய ஆளு அப்படின்ட்டு தங்களுடைய பவரை காண்பித்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா அவர்கள் தொண்டர்கள் அப்படின்றது புரியவில்லை. விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் சார்ந்த முடிவுகள், அரசியல் சார்ந்த அந்த ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது எடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஏஏ நீட்டை தவிர வேற எந்த விஷயத்துலையும் அவர் ஓப்பனான ஸ்டாண்ட் எதுவுமே கொடுக்கல. அந்த 2 ஸ்டாண்ட் மட்டும் தெரிவித்திருக்கிற இந்த நேரத்திலேயே இத்தனை கோஷ்டிகள் உருவாகிறது என்றால், இன்னும் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறும்போது தாவேகாவுக்குள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுமா அப்படின்றது தெரியல. ஒருவேளை புசி ஆனந்த் அவர்களை போன்ற கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருப்பவர்கள் எல்லாம் விஜய் விட்டு விலகினால் இந்த கட்டமைப்பு விஜய் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்குமா, இல்லை புசி ஆனந்த் பின்னாடி செல்லுமான்றது கூட தெரியாத அளவுக்கு இங்கே கோஷ்டி மோதல் வளர்ந்திருக்கிறது அப்படின்றதான் சோகமான உண்மை. விஜய் அவர்கள் விரைவாக மாநாடு நடத்தியோ இல்லை தன்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகமூட்டும் வகையில் தொடர்ச்சியான களப்பணி ஆற்றினால்தான் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும். இல்லை என்றால் 4 கோஷ்டி என்பது 40 கோஷ்டியாக பிரியும். காங்கிரஸ் போன்ற கட்டமைப்பு நம்ம சொல்லியிருந்தோம், காங்கிரஸையே வியக்க வைக்கிற அளவுக்கு கட்டமைப்பு மாற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கோஷ்டி பூசல் ஆரோக்கியமானது இல்லை அப்படின்றதான் கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.